பச்சை குழந்தை மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு வர மாதிரி நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி கூட வந்தல்ல. நீ என் கூட வாழ வேண்டாம் சஞ்சய். உன்னால எனக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்க வேண்டாம். ஆனா என்னைய இப்படி நம்ப வச்சு ஏமாத்தாத. அது என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை நான் ஏமாத்த நினைக்கல வித்யா. நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் நான். போதும் சாமி. இந்த சொத்து பணம் ஆடம்பரம் இது எது மேலயும் எனக்கு ஆசை இல்லைன்னு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன். நீ கேட்டிருந்தா வெத்து பேப்பர்ல கூட கையெழுத்து போட்டு கொடுத்திருப்ப. அதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறது தேவையா சஞ்சய்? பசியோட இருக்கிற குழந்தைக்கு கையில சாப்பாட்டை கொடுத்து அது சாப்பாட்டுல கை வைக்கும் போது தட்டி விடுற மாதிரி இருக்கு நீ இப்ப பண்ணது. நான் குழந்தையா இருந்தா கத்தி அழுதுருப்பேன் சஞ்சய். இப்போ என்னால முடியல. சரி வா. சாரி. என்ன சஞ்சய்? இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க லேண்ட் எங்க ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்கறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணணும் வித்யா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல, எனக்கு சம்மதம் தான். படிச்சு பார்த்து சைன் பண்ணுங்க. வித்யா சைன் பண்ண. டேபிள்ல வச்சு பண்ண. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ற வித்யா? மன்னிச்சிரு சஞ்சய், தெரியாம நடந்துருச்சு. என்னாச்சு? இதெல்லாம் சர்வீஸ் ஆள வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட. வேணாம் சஞ்சய். எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும் எங்களுக்குன்னு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்ல சார், அது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இப்ப கையெழுத்து போட்டுருவாங்க வித்யா. வேணாம் சஞ்சய், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். என்னடா இப்படி சொதப்பிட்டியே? இதுக்கு தான் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன். கேட்டியாடா?
அம்மா ஆ? அங்க பாரு, அவ பின்னாடியே போறான். ஆமா ஆமா, வா வா போய் பார்க்கலாம். எங்க போறான் அவன் ஆ ஆ. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது ஆ, அது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அதுக்காக தான் வந்தோம் வேதா. ஆ, ஆ. ஓ, யாரு? ஆ, அது சுமதின்னு காஞ்சிபுரம். உனக்கு தெரியாது வேதா? ஆ, மேடம் ஆ? மீட்டிங்க்கு டைம் ஆச்சு மேடம், நம்ம போலாமா? ஆ, ஆ, ஓகே, நீங்க பாருங்க. எனக்கு மினிஸ்டர் கூட மீட்டிங் இருக்கு, முடிச்சிட்டு கிளம்புறேன். சரி வேதா. ஆ. இவங்க 2 பேரும் ஏதோ திருட்டு வேலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. மேடம் கிட்ட சமாளிக்கிறாங்க. என்னம்மா ஆன்ட்டி கிட்ட சஞ்சய் பார்த்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல? சொல்லி என்ன ஆக போகுது? உடனே அவ நம்பிடுவாளா? வேதா அவ பசங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. அவகிட்ட எது சொன்னாலும் எவிடன்ஸோட சொல்லணும். இல்லைன்னா அது நமக்கே பிரச்சனை ஆயிரும். சரி, வாமா போய் தேடுவோம். அந்த பக்கம் போலாம். ம். வா. வித்யா, வித்யா, ஹேய் வித்யா. நான் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தது தப்புதான். அது உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு உடனே என்ன பழி வாங்கிட்டல. இந்த நாளுக்காக எத்தனை வருஷம் நான் டே நைட் தூங்காம உழைச்சிருக்கேன் தெரியுமா? நான் அரசனூருக்கு வந்தது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டத எல்லாமே இந்த ப்ராஜெக்டுக்காக தான். அது உனக்கே நல்லா தெரியும். இப்ப நீ அதை கெடுத்துட்டல. இப்ப அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? உனக்கு தான் நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு எல்லா விஷயமும் தெரியுமே. தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணலாமா? ச்சே, உன்னை நான் ரொம்பவும் நம்பினேன் வித்யா. எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டல. நிறுத்து சஞ்சய். என்னால உனக்கு அசிங்கம் வந்துட கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். என்ன சொல்ற? நல்லா படிச்ச பொண்ணு மாட்டுக்கு ட்ரெஸ் பண்ண சொன்னேன். அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டியே. என்ன வித்யா அது? எனக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுத்தியா? ஆஹா, நாம தான் தப்பு பண்ணிட்டோமா? எனக்கு கை நாட்டு தானே வைக்க தெரியும். அந்த இடத்துல நான் கை நாட்டு வச்சிருந்தா, நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபணம் ஆயிருந்தா, உன் மேல இருக்கிற நம்பிக்கை உடைஞ்சிடாதா? அதுக்கப்புறம் உனக்கு எப்படி இந்த வேலையை கொடுப்பாங்க? நீ அசிங்கப்படக்கூடாது, இந்த வேலை உன் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். நீ என்னைய எவ்வளவு காயப்படுத்தினாலும் நீ கெட்டு போகணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் சஞ்சய். நான் உன்கிட்ட அவமானப்படுறது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஏன் புருஷன் யாரு முன்னாடியும் அவமானப்படக்கூடாது, எதுக்காகவும் தலை குனிஞ்சிடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அதை தடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். சாரி வித்யா, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு புதுசு இல்ல சஞ்சய்.
ஒரு நிமிஷம் இரு. வித்யா உட்காரு. நான் பண்றேன். இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. வலி குறைஞ்சிருக்கா? காயப்படுத்தினவங்களே இறங்கி வந்து மருந்து போடும்போது கண்டிப்பா வலி குறைய தானே செய்யும். சரி, கிளம்பலாம். வா போலாம். அது நம்ம சஞ்சய் தானே? ஆமா மேடம், பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. சஞ்சய், வித்யா நீ திரும்பி பார்க்காம வெளியில போய் வெயிட் பண்ண, நான் வரேன். சஞ்சய், சஞ்சய் சார், இங்க என்னடா பண்ற? ப்ராஜெக்ட் மீட்டிங்மா. ஓ ஓகே. உன் கூட வந்த அந்த பொண்ணு யாரு? அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றவங்க. அவளை கூப்பிடு. அவங்க எதுக்குமா? உன் ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, நீ ஃபோக்கஸ்டா பண்றியான்னு தெரிஞ்சுக்கணும். நான் நல்லாதான் ஒர்க் பண்றேன். இல்லடா, நீ எப்பவும் உங்க அப்பாவை பத்தியே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல. நீ அவளை கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவங்க கிளம்பிட்டாங்கம்மா. கால் பண்ணி வர சொல்லு. ஓகேம்மா. மேடம் ஆபீஸ்ல இருந்து கால் நினைக்கிறேன் மேடம். ஓ. பாருங்க. சரி சஞ்சய், நான் அர்ஜென்ட்டா மீட்டிங்க்கு போகணும். Okay, இன்னொரு நாள் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் சரி. பேசுறேன். ஓகே பை. பை சார். ஐயோ போயிட்டாங்க. என்னடி கடைசி வரைக்கும் அவ யாருன்னு பார்க்கவே முடியலையே. என்னம்மா வித்யா, இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வாழ்றது? ஒவ்வொரு நிமிஷமும் இப்ப தெரிஞ்சிருமோ அப்ப தெரிஞ்சிருமோன்னு பதட்டமாவே இருக்கு. உன்ன மாதிரி என்னால ஒர்க்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இப்ப என்னோட மைண்ட்ல வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி மறைக்கிறதுன்னு அதை மட்டும் தான் யோசிக்க தோணுது. ஆனா நமக்குள்ள அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இல்லாத ஒரு உறவுக்காக நம்ம தினம் தினம் நம்மளோட நிம்மதியை தொலைச்சுக்கிட்டு இருக்கோம். ஊர்லயாவது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்குள்ள இல்லாம போச்சுல்ல. உன்னை நான் ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வித்யா. அது எனக்கே சுத்தமா பிடிக்கல. வித்யா, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றதான்
நம்ம 2 பேருக்கும் நல்லது. உன் கைக்கு நான் மருந்து போட்டது ஒரு ஹியூமனிட்டிக்காக பண்ணத. அதனால உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுன்னு தப்பா ஃபீல் பண்ணிக்காத. ஏற்கனவே நான் உனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டதால தான் நாம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். நீ வீட்டை விட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்காக என் கண்ணு முன்னாடி உனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா நான் உதவி பண்ண தான் செய்வேன். ஏன்னா அது என்னோட நேச்சர். அதை மட்டும் நீ எப்பவுமே லவ்வா ஃபீல் பண்ணிடாத. ஏன்னா எனக்கு உன் மேல லவ் வர சான்ஸே இல்லை. கணேசா, ஐயா, இது என்ன கணக்கு? அதான் அன்னைக்கு அவருக்கு கொடுத்தனே அந்த கணக்கு ஐயா. சரி சரி. சரி ஐயா, நம்ம ராமசாமி இருக்கான்ல, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கா சொன்னா, அவனை வர சொல்லி 2 லட்ச ரூபா பணம் கொடுத்து விடு. சரிங்க. சரி. ஐயா, யார் இது? தெரியலையே ஐயா. இந்த பாருங்க. வணக்கம் ஐயா. செல்வமா, என்னம்மா ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும் ஐயா. ஓ மருமகளை வாழ வைக்கிற வரைக்கும் இந்த வீட்டு படிவாசலை மிதிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்பதான் அது சென்னையில என் பேரன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்குதே. இனி என்னையா தயக்கம்? வா ஐயா, 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா மட்டும் போதுமா ஐயா? அவங்க சேர்ந்து வாழறாங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஐயா. பேசுங்க. ஏன் சத்தமே இல்லாம நிக்கிறீங்க? வாழ வைக்கிறேன்னு சவடால் பேசிட்டு எங்க பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல. நீலாவதி, நாளும் கடமையுமா இப்படி துக்கிரித்தனமா பேசாத. அவ சொல்றதும் சரிதானே ஐயா. வித்யா மட்டும் இங்கே இருந்திருந்தா ஏதோ என் வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் கட்டி வச்சு அவ வாழ்க்கையை சரி பண்ணிருப்பேன் இல்லையா? ஆனா நீங்க செல்வம், வித்யா வாழ்க்கையில இப்ப சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா அது அப்படியே இருக்க போறது இல்ல. என்னைக்கா இருந்தாலும் மாறும். எப்பயா மாறும்? எப்ப மாறும்? நாங்களே எத்தனை வருஷத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது? கொண்டவன் தயவு இருந்தா கூரை மேல ஏறி கூட சண்டை போடலான்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. ஆனா வித்யாக்கு அந்த வீட்டுல யாரும் தயவும் இல்லையா? யாரோட தயவு இல்லைனாலும் தனி ஆளா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு தான் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிற திறமையும் பக்குவமும் என் பேத்திக்கிட்டு இருக்கு. காலம் அதை கடல்ல இறக்கி விட்டுருச்சு. நீச்சல் அடிச்சு தான் கரை சேரணும். அது கண்டிப்பா கரை சேரும். நீங்க கடல்ல தள்ளிட்டு காலத்து மேல பழிய போடுறீங்க. ஐயா, சரியோ தப்போ கல்யாணம்னு ஒண்ணு நடந்து போச்சு. அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதை பத்தி நீங்க ஏதாச்சும் யோசிச்சிங்களா? என்னையா செய்யணுங்கிற? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுவீங்க. கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது? எப்ப தாலி பிரிச்சு கோக்குறது? நீங்க மறந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. கட்டினவன் தான் எல்லா சடங்கும் செய்யணும்யா. அவ கூட வாழவே பிடிக்கலன்னு இருக்கிறவன் எப்படியும் வந்து சடங்கெல்லாம் செய்வான். என் பேரன் செய்வான். நான் செய்ய வைக்கிறேன்யா. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, பெரிய மனுஷன் பேச்சு சொன்ன உடனே போச்சுங்கிறது தான் இந்த காலத்து புதுமொழி. நீங்க சொல்றதெல்லாம் உங்க பேரன் கேட்டுக்குவாரா? ஏன் நடக்காத விஷயத்துக்கு வாக்கு கொடுக்கறீங்க? நடக்குமா? நான் நடத்தி காட்டுவேன். அப்படி நடக்கலனா வித்யாவை எங்க வீட்டுக்கு திரும்ப அனுப்பிடுவீங்களா?
ஏமா என்னம்மா பேசுற? என் பொண்டாட்டி சொல்றதும் சரிதானே? அந்த வீட்டுல அவ வாழாம கஷ்டப்படுறதுக்கு என் வீட்லயே இருந்து நிம்மதியா இருந்துட்டு போயிடலாமே. இது பாருங்க, உங்களால சடங்கை சரியா செய்ய முடியலன்னா வித்யாவை எங்க கூடவே அனுப்பி வச்சிருங்க. சரி, என்னால முடியலன்னா நான் வித்யாவை உங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். அப்போ வித்யா சீக்கிரமே வாழாவட்டியா திரும்ப வந்துருவா. அதுக்கப்புறம் எனக்கும் வீட்டு வேலை செய்யறது சுலபமாயிரும். வழக்கம் போல அந்த சஞ்சய் கிட்ட இருந்து காசு வாங்கிக்கலாம். நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வரேன். வாங்க. ஐயா, எப்படியா இதை சரி செய்ய போறீங்க?